ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவே டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்கோம். கரெக்டாக மணிகாரம்பாளையத்துலேருந்து போட்டாங்க. 10 மணிக்கு அசைன் பண்ணாங்க. எஃப்சி ரோட்டில் சிஎன்ஜி எடுத்துகிட்டு சாப்பிட்டு நின்றுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு 10-10:30 கிளம்பலாம் அப்படின்னாங்க. மெதுவாக தான் வந்த வயசானவங்களா சொல்லி தான் போனாங்க, மெதுவாக போயிருங்க அப்படின்னாங்க. இங்கே தாராவூர் ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போய் இறக்கி விட்டுட்டு மெயினில் வந்தாச்சு. இப்போ ரைட்டு திரும்பணும்னா நம்ம கோயம்புத்தூர், லெஃப்ட்டு போனால் உடுமலை பஸ் ஸ்டாண்டு. ஸோ கிளம்பியாச்சு. ஏன் இது சொல்ல வரேன்னா, அந்த வயசானவங்க 2 பேர் ஃபோனில் புலம்பிகிட்டே வந்தாங்க. 2 பசங்க இருப்பாங்களாட்ருக்குது. அங்கேருந்து பையன் வீட்டுக்கு இங்கே அனுப்புகிறாங்க. அந்த கேபுக்கு பார்த்திங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாங்க. 2000 சில்லற வந்துச்சு. பாதி பாதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பாதி கேஷ் இங்கே இருக்கிறவங்க கொடுத்துட்டாரு, மீதி அங்கே ஜிபே பண்ணிட்டாரு. அவங்க அவ்வளோ புலம்பிட்டு வராங்க. வயசான காலத்தில் பாருங்கள், அங்கே இங்கே அலக்கடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த அம்மா புலம்பிகிட்டே அழுதுகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. எப்பயுமே நம்ம ஜாலியாக தான் கஸ்டமரோடு பேசுவோம். அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. சரிம்மா விடுங்கம்மான்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஆறுதல் வார்த்தை சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, கிளம்ப வேண்டியதாக போய் நம்ம அப்படியே உள்ளே போய் படுத்து தூங்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சம் சோகமாக இருக்குது. அந்த அம்மா கொஞ்சம் அழுதுகிட்டே வந்தாங்க காரில். நம்மளுக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு. வயசானவங்க அழுகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.